ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை சீசன் மாறும். இப்போ எல்லாத்தையும் இப்போ ஆக்சுவலாக கர்த்தர் உண்டாக்குன போது ராத்திரியும் பகலையும் படைத்தார், பகலையும் படைத்தார், இதுவும் வின்டரையும் படைத்தார், சம்மரையும் படைத்தார். இதெல்லாம் சீசன் மாறி 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 வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். இப்போ சீசனை மாற்றுகிறார். இப்போ ஒருத்தருக்கு பேட் சீசன் போயிட்டு இருக்குது, அவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் நேராக கேட்டான், ஆண்டவரே எனக்கு இது மாதிரி காரியங்கள் மோசமாக நடந்துட்டு இருக்குது, ரொம்ப எது செய்தாலும் கை வச்சாலும் தோல்விதான், ஃபெயிலியராக இருக்குது, நான் உம்மிடத்துல வந்து சரண்டர் ஆகிறேன்னு கேட்டால் அவர் சீசனை மாற்றி விடுவார். அதுதான் இங்கே சொல்கிறார். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இந்த சமயத்தில் இதுதான் நடக்கும், அதே மாற்றி கொடுப்பாரு. ஏன்? பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன் இஸ் கண்ட்ரோல். அதனால் நம்ம உட்காந்து எப்போவுமே அழுதுட்டு இருக்க முடியாது. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் சீசன்ஸ், கோ டு காட். லார்ட், யூ சேஞ்ச் மை சீசன் அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி கம் அப் வெல். ஐ டிபெண்ட் ஆன் யூ. நான் விசுவாசிக்கிறேன், உம்மால் மட்டும் இது கூடும், வேறு யாராலும் முடியாது. பாருங்கள், எசேக்கியா ராஜா வந்து செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவன் உட்காந்து அழுதோடனே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முற்றத்தை தாண்டதுக்கு முன்னால் எசேக்கியா ராஜாட்ட போய் சொல்லி 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டேன். ஏனென்றால் காலங்கள் அவர் கையில் இருக்குது, எல்லாமே அவர் கையில் இருக்குது. நீங்கள் நம்ப வேண்டிய அவங்கள நம்பாமல் வேறு யாராவது இதை நம்பினீங்கன்னா பிரச்சனை வரும். கர்த்தர் சொல்கிறார், முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு இதுதான் தானியல் நம்ம கற்றுக்க போகிற பாடம். கர்த்தர் வந்து என்ன பண்ணுறார்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இப்போ திரும்பியும் ஒரு முறை படிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ஒரு ராஜாவை கொண்டு வைக்கிறாரு. அந்த ராஜா சரியாக செய்யலைன்னு சொன்னால் அவனை தூக்கி போடுறார், வெளியே தூக்கி போட்டு தள்ளி. அதே மாதிரி எந்த ஒரு ஆட்சி செய்கிறேன்னு தூக்கி வைக்கிறதும் தூக்கி போடுறதும் அவருடைய வேலை. ரெண்டாவது ஞானிகளுக்கு இல்லை, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும். அவன் ஞானின்னு தான் பேர் வாங்கியிருக்கான், ஆனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா விஸ்டம் கொடுக்கறது. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இவர் அறிவை கொடுக்கறதுனால அவன் அறிவாளின்னு சொல்லப்படுகிறான். அவனுக்கு ரொம்ப அறிவு இருக்குதுன்னு சொல்கிறான். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறார். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இப்போ கொஞ்சம் பிரைஸ் பண்ணி அவர் ஒரு சங்கீத பாட்டு மாதிரி பாட்டு பிரைஸ் பண்ணுறான் தானியேல். ஏனென்றால் அவன் கர்த்தரை முழுவதுமாக அறிந்து வைத்திருந்தான். He knew God. ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துவார். சீக்ரெட்ஸ் ஆர் தேர் லைங் வித் ஹிம். அண்ட் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். சில காரியங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். பொதுவாக மனிதனுடைய முடிவு எப்போ அவனுக்கு தெரியாது. அது சொல்லிட்டு அவனை தான் அழுதுடுவான், ஆண்டவரேன்னு போயிடுவான். இப்போ அதை மறைச்சி தான் வச்சுருக்காரு எல்லாருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிடும் தான் முடிவு எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, சில காரியங்கள் வெளியப்பட்டிருக்குது. சில பிரச்சனைகள் நம்ம போவோம், ஆனால் நல்லா தான் போவோம்னு நினச்சிட்டு இருப்போம். சில பிரச்சனைகள் மத்தியில் போகும்போது நம்மளுக்கு தெரியாது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தரத்தில் போனால் அவர் அதை வெளிப்படுத்துவார். அவர் ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுவர், ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். சீக்ரெட்ஸ் உள்ள ஒழிச்சு வச்சிருக்க இதார். ஒரு சங்கீதம் சொல்லும், நம்ம தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இதுதான் நம்ம பேர். இப்போ இந்த மனுஷன் உள்ளே போகிறான், அனுப்புகிறேன், இந்த உலகத்தில் போய்
என்னுடைய காரியங்களை செவ்வனே செய்து முடிச்சு விட்டு வருவான். இதுதான் அவருடைய பிளான். இதை விட்டுட்டு நம்ம போய் இந்த உலகத்தில் வந்தோடனே நம்ம உலகத்தோடு சேர்ந்து உலகத்தின் காரியங்களோட ஒப்புரவாகும்போது தோல்வி அடைகிறோம். அறிவார் இருளில் இருக்கிறதே அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருள் இல்லை, அவர் வெளிச்சமாக இருக்கிறார். இயேசுவை பற்றி சொல்லும்போது யோவான் எழுதுகிறார் இப்படி, ஒரு இயேசுவானவர்கிட்ட ஒரு பொட்டு கூட இருள் இல்லை, அவர் வெளிச்சமாக இருந்தார். ஆரிஜின் ஆஃப் லைட். இட்ஸ் நாட் தட் லைட் கேம் அண்ட் எக்ஸிஸ்டட் அப்படிலாம் இல்லை, ஹி வாஸ் லைட். ஸோ அந்த தேவனுக்கிட்ட எந்த மறைப்பொருளும் இல்லை, எல்லாம் வெளியே வருது உள்ள. நீங்களே போய் நீங்கள் கொஞ்ச நேரம் உண்மையாக சின்சியராக போயிட்டு ஆண்டவர்கிட்ட உங்களை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவார். நேற்று நம்ம படித்தோம், என் இருதயத்தில் இதை வெளிப்படுத்தி காமிங்க ஆண்டவர், இல்லாட்டி நீங்கள் செய்கிறதெல்லாம் ரைட்டு தான் நினச்சிக்குவீங்க, அதை மாற்றி ஆளுங்கன்னு சொல்லி கேளுங்க, அவர் நிச்சயமாக மாற்றி கொடுப்பாரு. இதுதான் நீ பண்ணுற, இது பண்ணாத, தப்பு பண்ணாத, இப்படி செய்யாத, இப்படி செய்யும். அப்போ அவரை நம்ம புரிஞ்சுக்கலாம், அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னென்னு அறிஞ்சிக்கலாம். இப்போ தானியேல் துதித்து புகழுகிறார். எல்லாத்தையும் ராஜா வந்து அர்த்தத்தெல்லாம் சொல்லிட்டனால கர்த்தரை துதிக்கிறார். இப்போ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறார்? நெக்ஸ்ட் மூவ் இம்மீடியட்டாக அந்த ஆரியா கூப்பிட்டு ராஜாட்ட சொல்கிறேன், நான் அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு தானியேல் என்ற ஒரு நபரால் அத்தனை ஞானிகளும் காப்பாற்றப்படுகிறார்கள். சரி, இப்போ பாருங்க 25வது வசனம். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன். கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்தேஷாத்சாரானுக்கு நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். ராஜாவுக்கே தெரியும் அந்த சொல்றதுக்கு யாரால முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவன் கேட்கறான், முன்னால முடியுமா? See, that's how God works. யாரும் செய்ய முடியாததை அவர் செய்து காமிப்பார். If you are depending on him, he will do it. Same for you. He will do the same thing for you. தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது, கூட சூனியக்காரங்களாலும் சேர்த்துக்கலாம் வேண்டாம், வேற யாராலையும் முடியாதியா. இது சொல்றது ஒரே ஒரு வேர்ட். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், என்னுடைய காலங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, அவர் என்னுடைய காலங்கள் எல்லாவற்றையும் எந்த வயசில் நான் என்ன செய்ய போகிறேன் எல்லாமே அவர் தெரியும். நம்ம ஆனால் அது சொந்த இஷ்டத்துக்கு விட்டுறாரு. நீ சொந்தமாக செய், உன்னுடைய வெல்லுக்கு கொடுத்துட்றேன். ஏனென்றால் ஒரே ஒரு காரியம், நான் உன்னை என்ன மாதிரி படிச்சிட்டேன், அதனால் உனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு விளையாடுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை நான் யோசனை பண்ணி, கர்த்தாவே எனக்கு அவளை செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது, நீங்களே எனக்கு பதிலாக செலக்ட் பண்ணி எது நல்லதுன்னு சொல்லி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் தன்னால் கொடுப்பார். இவர் சாலமோன் தான் கேட்டார், எனக்கு ஞானத்தில் எனக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது நான், ஆகவே நான் ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக எனக்கு ஞானத்தை அறிகிற ஆவியை கொடுங்க. அப்போ ஞானத்தின் ஆவியை கொடுத்தாரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இப்போ ராஜாக்கிட்ட போய் சொல்ல போகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறாலும் கூடாது, மறைப்பொருள்களை
மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், இது பாருங்க, இவன் கிளீனப், இவன் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ். இதை எடுத்து வெளியே விடுறான். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாளில் சங்கமிக்க போகிறத உனக்கு சொல்லியிருக்காரு. இது அவர் யார் சொல்லியிருக்கலாம்? எங்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி வேற யாருக்காவது சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ ராஜா, உனக்கு தெரியணும், அதனால் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரு. கர்த்தர் ரகசியங்களை அவருக்கு பிடித்தமான யாரிடத்துல வேணும்னு சொல்லுவார். லாசருவை எழுப்ப இயேசு போகும்போது தோமா சொன்னார். என்ன கேள்வி கேட்டார்? நானும் கூட போய் சாகணுமான்னு கேட்டான். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் 4 நாளைக்கு அப்புறம் அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசாமல் செய்ய போகிறத சொல்லவே இல்லை யார்ட்டையும். அவர் பாட்டுக்கு செய்துட்டு போயிட்டார். ஆகவே நம்ம ஒன்றே ஒன்று அறிஞ்சிக்கணும். என்னன்னு கேட்டால், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர்கிட்ட எல்லா ரகசியங்களும் இருக்குது. நம்மை பற்றிய ரகசியம் இருக்குது, எல்லாவற்றையும் இருக்குது. இன்னும் சில சங்கீதங்களை பார்த்து முடிப்போம். சங்கீதம் 93 பார்த்து இது பாருங்க. 93 பாருங்க, 1வது வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கும். கர்த்தர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். இதுதான் விஷயம். அதனால தான் பூமி ஒரே நிற்குது, இல்லாட்டி பறந்து போயிடும். பூமி திசை மாதிரி ஓடிவிடும், நம்மளும் காலி, எல்லாரும் காலி ஆகிடுவோம். அப்போ அங்கே இந்த சங்கீதத்தில் என்ன அறியணும்? ஹீ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங், த என்டையர் வேர்ல்டு. அது ஒன்று இருக்குது. இன்னொரு வசனத்தை படிப்போம். இது ஒவ்வொரு சங்கீதத்திலையும் நல்ல அர்த்தங்கள் பயங்கரமாக அது உண்மையான இவைகள்லாம் வரும். 97 வாசிங்க, 1வது வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. சரி, இப்ப 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. அங்க பூமி அசையாது இருக்குன்னு போட்டு இங்க அசைவதாக. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் கர்த்தர் எப்படி ஆக்ட் பண்றாருன்றத இதான் இந்த சங்கீதங்கள் விளக்கி காட்டுறது. நான் ஏன் இதை எடுக்கிறேன்னு சொன்னா, we should know who rules the earth. நம்ம நினைக்கிறபடி ஒரு ஆள் வந்துட்டாரு, நாங்கள் ஓட்டு எலெக்ஷன் மிஷின் போட்டு ஓட்டு எடுத்துட்டு பேசிட்டோம், அதெல்லாம் உங்ககிட்ட விட்டுருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு தான் குழந்தை கொண்டு வைக்கிறாரு. யாரை வைக்கணும்னு பண்ணுறாரு. உண்மையாகவே ஜபத்தை பண்ணி உண்மையாகவே அவருக்காக காத்திருந்து வச்சுருந்தேன்னா நல்லவனுக்கு கொண்டு வைப்பார். இல்லாட்டி இந்த இருக்கும். இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஜெபிக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால்தான் அவர் சொல்கிறாரு, திருப்பி சொல்கிறாரு, அவரை எல்லாரும் ஊக்கமாக ஜெபிங்க, உங்களுடைய ராஜாக்களுக்காகவும் அவங்களுடைய ஆளுநர்களுக்காகவும் ஜெபிங்க. ஏனென்றால் அவர்கள் நன்றாக உங்களை ராஜ்யபாரம் பண்ணணும்.
ஏனென்றால் நான் தான் அவங்களை கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஆனால் நீ ஜெபம் பண்ணு, உன் கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்க, நீ ஜெபம் பண்ணு. இது இல்லைன்னு சொன்னால் நம்ம தோற்று போவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. God has given everything in our control. If we don't obey, if we think that everything சில பேர் நினச்சிக்கோங்க, எங்களுக்கு கிட்ட ஒன்றுமே கிடையாது, நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ரொம்ப பாவம் அப்படின்னு. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட எல்லாமே கொடுத்துருக்காரு. உன் கையில் கொடுத்துருக்காரு, தண்ணியே கொடுத்துட்டாருப்பா. என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்து, that will use me, யூஸ் மை நேம், இந்தா வச்சுக்கோ, என் பேரை யூஸ் பண்ணு, என் நாமத்தினால எல்லாமே செய்துக்கோ. ஆனால் நம்ம செய்ய மாட்டேன்றோம். இது பேர் தான் அறியாமைன்னு பேர். தேவஜனமே யோசனை பண்ணுங்க. தானியேல் இதெல்லாம் அறிஞ்சு வச்சிருந்தான், அதனால அவன் காரியம் ஜெயமா இருந்தது. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். He rules, he reigns. அதனால பூச்சக்கரம் அசையாமல் நிலை பெற்றது. பூமியே ஒழுங்காக இருக்குதுன்னா அதுதான் ரீசன். ஆகவே தேவஜனமே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் முகங்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும், பிரகாசம் அடையட்டும். உங்கள் முகங்கள் வெட்கப்பட வேணாம். தானியேலை போல எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி ஜெபித்து உங்கள் வெற்றிகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வசனத்தை இந்த மக்களுக்கு கொடுத்தேன். என் தேவனாய கர்த்தாவே, நீர் அவர்களோடு என்று இடைப்பட்ட ஆவியானவர் இடைப்பட்டு ஒவ்வொரு இருதயத்தோடு பேசி கலங்கி கொண்டிருக்கிற இருதயங்கள், ஐயோ என் சூழ்நிலை இப்படி இருக்குது, ஐயோ எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்களே, யாரும் கைவிடல. அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதாக கிருபை தரும். நீர் பூமியை இன்னும் ராஜ்யபாரம் தான் செய்து கொண்டிருக்கிறீர். அதனால் பூச்சக்கரம் அசையாமல் நிறைக்க பெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். தானியேலின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தானியேலுக்கு சொப்பனங்களை மறைப்பொருளையும் வெளிப்படுத்தின தேவன் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென்.